சொல்லலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சாட்சி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு ஒன்று பாடிக்கிறேன். எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. வாழும் பூமி உறங்கும் இல்லம் உண்ணும் உணவு கல்வி செல்வம். வாழும் பூமி உறங்கும் உள்ளம் உண்ணும் உணவு கல்வி செல்வம். கர்த்தாவே நீர் தந்தது, காருண்யத்தால் வந்தது. கர்த்தாவே நீர் தந்தது, காருண்யத்தால் வந்தது. என் இயேசுவே வாழ்விலே எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. உம்மை அன்பு உணர்வுள்ள இதயம் உமை நோக்கி பார்க்கும் உள்ளான எண்ணம். உம்மை அன்பு உணர்வுள்ள இதயம் உமை நோக்கி பார்க்கும் உள்ளான எண்ணம். உன்னதரே நீ தந்தது, உன் அன்பால் தான் வந்தது. உன்னதரே நீர் தந்தது, உன் அன்பால் தான் வந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. விண்ணை துறந்து மண்ணில் வந்து தம்மை கொடுத்து என்னை மீட்டு. விண்ணை துறந்து மண்ணில் வந்து தம்மை கொடுத்து என்னை மீட்டு. ரட்சிப்பு நீர் தந்தது, ரட்சண்யத்தால் வந்தது. ரட்சிப்பு நீர் தந்தது, ரட்சண்யத்தால் வந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவோ சாட்சி இருக்கு, நானும் சாட்சி சொல்ல என்னால் முடியல, அதுக்கான நேரமும் இல்லை. அநேக சாட்சி, அதில் ஒரு 2-3 முக்கியமான சாட்சியை மட்டும், ரொம்ப அற்புதமாக நடந்த சாட்சியை மட்டும் நான் சொல்கிறேன். எனக்கு ஒவ்வொரு நாளும் சாட்சி தான். என்னன்னா, இப்போ இது அப்பயே சொல்ல வேண்டியது தான், சொல்லாமல் விட்டுட்டேன். இப்போ தீபாவளிக்கு முன்னாடி என்ன பண்ணேன், எனக்கு இப்போ தான் ஒரு 6 மாதமா கடன்லாம் எல்லாம் முடிஞ்சுது. ரூ. 1 கடன் கூட இப்போதைக்கு கிடையாது. அப்போ என்ன பண்ணாங்க, என் கடன்லாம் முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற கட்டத்தில் எங்கள் ஊர்லேருந்து ஒரு பையன் என்ன பண்ணாப்புல, ஒரு இடத்துல நிலம் இருக்குது, அதை அடகு பிடிச்சிக்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம், தண்ணி வசதி எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு.
நான் எப்பவுமே என் மனைவி பேச்ச கேட்டுக்கிட்டு, எங்க அப்பா பேச்செல்லாம் கேட்க மாட்டேன். அவன் பாட்டுக்கு கண்டதுபடி கண்டபத்த செஞ்சுட்டு கடன்காரனாவே இருப்பான். எப்ப பார்த்தாலும் கடன்காரனாவே இருப்பான். அவன் கேட்கவே மாட்டான். சரின்னு சொல்லிட்டு அப்பாகிட்ட அன்னைக்கு தான் நான் கேட்டேன். சரிப்பான்னு சொல்லிட்டு, "நீ காசுக்கு என்னப்பா பண்ணுவ?" அப்படின்னு, நான் கடன் தான்ப்பா வாங்கி செய்ய போறேன்" அப்படின்னேன். அப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு வேணான்னு சொல்லிட்டாப்புல. "அப்பா வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டாப்புல. சரின்ட்டு அப்படி சொல்றாப்புலையேன்னு நானும் விட்டுட்டேன் கம்முனு. மறுபடியும் ஒரு யோசனை எனக்கு. அ இது ஏன் அப்பா, அம்மாவுக்கு தெரியணும்? தெரியாமலே நம்ம நம்ம சஸ்பெண்ட் தான் செஞ்சுக்கிட்டான்னா, அவரே விட்டு பார்த்துக்க சொல்லிட்டு, நிலத்தெல்லாம் அவரே பார்த்துக்க சொல்லிட்டு, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைய பார்த்துக்கிட்டு இருப்போமே! அப்படின்னு சொல்லிட்டு, நான் பாட்டுக்கு என் மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டு போயிட்டேன். தீபாவளி டயத்துல வண்டிய நிப்பாட்டிட்டு வந்துட்டேன், உத்திரமேரூர்ல. லீவு விட்டுருப்பாங்க, வந்துட்டேன். நான் வந்து லாரி ஓட்டிட்டு இருக்கிறேன். அம் திரும்ப போய் எடுக்க போம்போது, இதே யோசனை தான் எனக்கு. எப்படியாவது தெரியாம நம்ம செஞ்சுருவோம் அப்படின்ட்டு. திடீர்னு பார்க்குறேன், ஒரு வயித்த வலி வந்துடுச்சு எனக்கு. அந்த இடத்துல. நான் எதுவுமே சாப்பிடல, இன்னும் எதுவும் பண்ணல. ஆனா வயிறு வலின்னா சரியான வலி. 1 1/2 மணி நேரம் என்னால துடிச்சுட்டேன். என்ன செய்யறதுன்னே தெரியல. ஜெபம் மட்டும் பண்ண எனக்கு தோணவே இல்ல. நான் பாட்டுக்கு வ வயித்த வலிக்குதுன்னு புடிச்சுக்கிட்டு படுத்துட்டு இருக்கேனே தவிர, ஜெபம் பண்ணணுங்கிற தோணவே இல்ல. டக்குனு ஒரு டிரைவர் என்ன பண்ணாப்புல, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லிட்டு அழைச்சுட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சுட்டாங்க. அப்ப அவங்க என்ன எது ஏது செய்யணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஒரு வேளை ஸ்டோன் ப்ராப்ளமா இருக்குமா? அதுக்கு தான் வலிக்குது அப்டின்ட்டு. அப்படின்னு நெனச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, போய் இதெல்லாம் எடுக்குறாங்க. செக்கப்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் நான் என்ன பண்றேன், அப்பதான் யோசனை. பெட்ல படுத்துட்டு இருக்கும்போது தான் யோசனை வந்து, ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணேன்னா, ஜெபமே பண்ணல. சோத்திரம்ன்னு ஒரு 5, 6 சோத்திரம் தான் சொன்னேன். ஒரு நிமிஷத்துல அந்த வலி போயிடுச்சு எனக்கு. அவங்க வந்து எனக்கு ஊசி போடுறதுக்கு, அங்க இதெல்லாம் வந்து செ பாட்டில் போடுறதுக்குலாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு வயித்து வலியே சரியா போயிடுச்சு. ஒரே நிமிஷத்துல எனக்கு வயித்து வலி முடிஞ்சுட்டு எனக்கு. நான் ஏந்திச்சு உக்காந்துட்டேன். "என்னங்க செய்யுது?" "இல்லங்க, டக்குன்னு நின்னுட்டு என்னான்னு தெரியல" அப்படின்னு. "இருங்க, அது அப்படிதான் இருக்கும். வலிக்கும், நிக்கும் அப்படிதான் இருக்கும்" அப்படின்னு. பார்க்குறேன் எனக்கு எந்த இதுவுமே இல்ல. நல்லாவே இருக்கிறேன். அது எனக்கு ஒரு பெரிய அற்புதம். அந்த இந்த ஜெபத்த நம்ம அங்கேயே பண்ணியிருக்கலாமே! வண்டியில இருக்கும்போது இந்த ஹாஸ்பிட்டல் வந்து தான் பண்ணணுமா? சரி, இதுவும் ஒரு நல்லதுக்கு தான். அப்படின்னு யோசனை பண்ணிட்டு கம்முனு இருந்துட்டேன். அப்புறமா தான் யோசிக்கிறேன் நான். நம்ம அவங்க அப்பா, அம்மாவுக்கு தெரியாம இத செய்யணும்னு நெனச்சோம். ஒருவேள நமக்கு ஒ காசு பணத்த குடுத்துட்டு, நம்ம வந்து தெரியாம இருந்தாக்கா, வாங்குனவங்களும் "நீ எப்போ குடுத்த? ஏது குடுத்த? யாருக்கு தெரியும்?" அப்படிங்கிற மாரி ஆயிட்டுனா என்ன பண்றது? இல்ல நமக்கே ஏதாவது ஒண்ணு ஆயிட்டுனா என்ன பண்றது? குடுத்த காசு வேஸ்ட் தானே! அப்படின்னு ஆண்டவர் தான் நம்மள வந்து இந்த இடத்த விட்டு விலக்கியிருக்கிறாரு. அப்படின்ட்டு எனக்கு அப்பதான் தெரிஞ்சுது. எப்பவுமே எல்லா விஷயத்தையுமே பிசாசு தான் நமக்கு குடுப்பான் அப்படிங்கிறது இல்ல. ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறதும் நம்ம தான். அது மட்டும் அன்னைக்கு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வந்து எப்பவுமே நம்ம எதுவுமே செபிக்காம கொள்ளாம, ஏன்னா பிசாசு தான் செஞ்சுட்டான் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதுபோல வந்து ஒரு வாட்டி நான் லாரி டிரைவரா தான் இருக்கிறேன். நான் லாரி டிரைவரா இருக்கிறேன்னா, நான் லாரி ஓட்டணுங்கிற விருப்பமே கிடையாது. நான் 2 வீலர் லைசென்ஸ் எடுக்க போனேன். அப்படியே 4 வீலர் லைசென்ஸ் போட்டேன். யார்ட்டயும் கிளீனரா கூட விடல. என்னோட திறமைய வச்சு டக்கு டக்குன்னு நான் பாட்டுக்கு போயிட்டேன். ரொம்ப கொஞ்சம் குறுகிய நாள் தான். ஆனா நான் எ போகாத இடம் இல்ல. அப்படிலாம் போயிட்டேன். இந்தியாவுல பாதி இடம் கூட சுத்திட்டு வந்துட்டேன். அ ஆனா நான் இப்போ சும்மா லோக்கல்ல தான் ஓட்டிட்டு இருக்கிறேன். ஆனா லாரி ஓட்டணுங்கிற ஆசைலாம் கிடையாது. லாரி ஓட்டிட்டு இருக்கும்போது என்ன ஆயிட்டுன்னா, ஒரு சிமெண்ட் ஃபேக்டரியில சிமெண்ட் ஃபேக்டரிக்கு உள்ள போம்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஷூ, ஹெல்மெட்டு இதெல்லாம் உள்ள போட்டுட்டு தான் போகணும். அத ஏன்டா போடுறோம்னு இருக்கும். அந்த மாரி இருக்கும் நம்ம கால் வலிலாம் கடுப்பாகும். இப்போ அந்த ஷூவ போட்டுட்டு வண்டியும் ஓட்ட முடியாது. சரின்னு லோடு இறக்கறதுக்கு உள்ள போயிட்டான் ஷூலாம் போட்டுட்டு. இந்த டைம் தான் இருக்கும். இதே டைம் தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணேன், சங்ககிரியில வெளியில வந்தேன். எப்படா அந்த ஷூவ கழட்டணும்னு தான் வருவேன். கால்ல போட்டுருக்க ஷூவ அவ்வளோ கடுப்பா இருக்கும். இந்த ஷூவ கழட்டி வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வருவேன். சரின்னு அன்னைக்கு இந்நேரம் வந்து என்ன பண்ணோம், கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு வண்டிய ஓரம் கட்டிட்டு ஷூவோட தான் இறங்கிட்டேன்.
இல்ல. வண்டியோட ஷூவோட இறங்கிட்டேன். இறங்கிட்டு போய் பக்கத்துல டீ கடையில டீ குடிச்சிட்டு இருக்கேன். அந்த மேல கேபின்ல உள்ள கொக்கி, அந்த மேல உள்ள லைனு போயிட்டுருக்கு சீட் லைனு. அந்த கொக்கிய இழுத்து புடிச்சுக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் நான் ஒரு அடி முன்னாடி நிப்பாட்டி இருந்தாலும் அந்த லைன அறுத்துருக்கும். இல்ல திருப்பி இருந்தாலும் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும். டீ குடிச்சிட்டே பார்க்குறேன், என்ன லைன் மாட்டியிருக்கா மாரி இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்குறேன், மெயின் லைனே மாட்டியிருக்கு. வண்டிக்கிட்ட ஆனா யாரும் போகல. நான் சந்தேகப்பட்டு அந்த டீ கடையில, "அண்ணா டெஸ்டர் ஏதாவது இருக்காண்ணா?" அப்படின்னு கேட்குறேன். இருக்கு தம்பி" அப்படின்னாங்க. போயிட்டு கீழ நின்னுட்டு டெஸ்டர வைக்கிறேன், வண்டியில அப்படியே ஃபுல்லா எரியுது. கரண்ட் பாஸ் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு எர்த் கிடைக்கல. அப்போ நான் வந்து இந்த ஷூ காலோட அன்னைக்கு எப்போ ஷூ கால கழட்டிட்டு தான் நான் இறங்குவேனே. வண்டி விட்டு இறங்குனா ஷூவ கழட்டி வச்சு தான் இறங்குவேன். அன்னைக்கு நேரம் ஷூவ நான் கழட்டல. அப்படியே அதோட வந்து தான் நான் டீ குடிச்சிட்டு இருக்கேன். அப்புறம் போய் பார்க்குறேன், சரி அளக்கர் வகை தான் இருந்தா குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லைன இழுக்கிறேன். அவ்வளோ டைட்டா இருக்கு. அத எடுக்கவும் முடியல. மறுபடியும் அந்த ஷூவோடைய டக்குன்னு வண்டியில டயர் டயர் இருக்கிறதுனால அதுக்கு எர்த் கிடைக்கல. டக்குன்னு வண்டிக்குள்ளேயே ஏறி, மறுபடியும் ரிவர்ஸ் எடுத்து அந்த வண்டிய லைன லூஸ் ஆக்கி, மறுபடியும் வண்டியிலேருந்து கீழ குதிச்சு, லைன எடுத்து விட்டேன். எடுத்து விட்டு லைன எடுத்து விட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்ல உயிரே வந்தது. ஆனா, அந்த ஒரு வேளை எர்த் கிடைச்சிருந்ததுன்னா, கம்ப்ளீட்டா அந்த கரண்ட் எனக்கு பாஸ் ஆகிருக்கும். அந்த விபத்துலேருந்து ஆண்டவர் காப்பாத்துனாரு. நான் லாரி ஓட்டிக்கிட்டு இருக்கிறதுனால, போவேன் எங்க போனாலும், எங்க வந்தாலும் சரி, அம் எப்பவும் பாட்டு ஜீசஸ் பாட்டு தான் கேட்டுட்டு போவேன். அ அப்படி இல்லைனாக்கா, இந்த அகத்தியன் அவரோட அ ஜெபத்த கேட்டுட்டு போவேன். அவரோட பிரசங்கத்த. இல்லன்னா ஜெயஸ்டின் மோசஸ் அவரோட பிரசங்கத்த கேட்டுட்டு போவேன். இப்படிதான் போவேன். ஆனா எனக்கு வண்டி பஞ்சர் ஆனாலோ, இல்ல டயர் வெடிச்சாலோ, எந்த ரிப்பேர் ஆனாலோ, டயர் வெடிச்சுதுன்னா, பஞ்சர் ஆனா கரெக்ட்டா பஞ்சர் கடையில தான் நிக்கும். வேற எங்கேயும் போய் நிக்காது. கரெக்ட்டா பஞ்சர் கடையிலே வெடிச்சு நிக்குதா இருந்தாலும், பஞ்சர் ஆனாலும் பஞ்சர் கடையில தான் நிக்கும். அடுத்து 30 மீட்டர்ல இருக்கும். அது எந்த கம்ப்ளைண்ட் ஆனாலும் சரி, பக்கத்திலேயே ஒர்க் ஷாப் இருக்கும், மெக்கானிக் செட். அந்த மாரி இடத்துல தான் போய் நிக்கும். ஒரு நாளும் நான் அலைஞ்சதே கிடையாது இதுவரைக்கும். ஆ என்ன அந்த மாரி ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலையில விட்டதே கிடையாது. அ அந்த அளவுக்கு ஆண்டவரு என்ன பாதுகாத்துட்டு இருக்கிறாரு. அ இன்னும் வந்து எங்க ஊர்லயே நாங்க தான் முதல்ல ரட்சிக்கப்பட்ட குடும்பம். எங்களுக்கு முன்னாடி 2 குடும்பம் போனது. ஆனா, முழுமையா ரட்சிக்கப்பட்ட குடும்பம் எங்க குடும்பம் தான். ஆ மத்தவங்க எல்லாருமே வந்து தாய் தாய் தப்பன் போவாங்க, புள்ளைங்க போவாது. ஆ புள்ளைங்கலாம் அம்மா, அப்பாவும் எல்லாம் போவாங்க. யாராவது ஒருத்தவங்க போவாம இருப்பாங்க. ஆனா, முழுமையா குடும்பத்தோட ரட்சிக்கப்பட்டு முழுமையா போனது எங்க குடும்பம் தான். ஆனா, எதுக்குமே வந்து நாங்க ஊர்ல சொல்ற அந்த இதுக்கெல்லாம் வந்து அசங்குறதே கிடையாது. அவங்க பேச்ச கேட்கறதே கிடையாது. என்ன வேணாலும் செஞ்சுட்டு போ! ஒதுக்கிலாம் கூட வச்சிருக்காங்க எங்கள. ஆ அது என்ன வேணாலும் செஞ்சுட்டு போ! நாங்க அதுக்கு அடிபணிய மாட்டோம் பிசாசுக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி என்னவோ, எங்க குடும்பத்த பிசாசானவன் ரொம்ப போட்டு ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறான். அதுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க. எனக்கு வந்து ஒவ்வொரு நாளும் அற்புதம் தான். காசு, பணத்துக்காக நான் வந்து எப்பவுமே கொஞ்ச நாளா கவலைப்படுறதில்ல. அது எனக்கு நாளைக்கு தேவை இருக்கும். ஆனா, நிம்மதியா படுத்து தூங்குவேன். அது எப்படியோ சந்திக்கப்படும் எனக்கு. ஆ முன்னாடியெல்லாம் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பேன். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் கூட கவலையே இல்லாம, எது நடந்தாலும் அவரோட சித்தத்து இல்லாம நடக்கவே நடக்காதுங்கிற மாரி இருக்கேன். ஆ சாட்சி என்னோட நெறைய இருக்குது. நான் சொல்றதுக்கு நேரம் இல்ல. ஆ இந்த கூடைக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? இந்த கூடுகைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சாட்சி நடந்தது. என்னோட ஃபர்ஸ்ட்டு சொன்னேனுங்கல்ல. ம். ஒரு நிலத்த அடகு பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு. அது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டு நடந்தது. இப்போ இந்த குடுவைக்கு வந்ததுக்கு அப்புறம் நடந்தது. அந்த குடுவைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கடன் பிரச்சனையே இல்லாம இருந்தது. அதுக்கு முன்னாடி சுத்தமா ஏதாவது ஒரு பிரச்சனைய நானே இழுத்து போட்டுட்டு கடனாளியாவே இருந்துகிட்டு இருப்பேன். இப்ப இந்த 6 மாசமா எனக்கு கடனே இல்ல. ரூ. 1 கடன் கூட இல்ல. இந்த குடுவைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கடன் பிரச்சனை முடிஞ்சுது எனக்கு. இல்லன்னா யார் பேச்சையாவது உலகத்தான் பேச்ச கேட்டுட்டு நான் பாட்டுக்கு அந்த கடனாளியாவே இருந்துட்டு இருப்பேன். இந்த ஆமென், ஆமென். இந்த கர்த்தருக்கு சாட்சிய ஸ்தோத்திரம். பொறுத்த
ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் நல்லவர். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கிறிஸ்துமஸ்க்கு